ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ புதுசாக ஒரு ஸ்கின் வந்திருக்கு, ஸ்கார்க் எவல்யூஷன் ஸ்கின்னு. அது நம்ம இன்னைக்கு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு போன வாட்டியே நிறைய ஸ்பின் பண்ணி விட்டோம், கிடைக்கல. நான் வீடியோவில் போகல. இதான் ஸ்கின்னு. போன வாட்டியே நான் நிறையா வாட்டி விட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. அப்புறம் கடைசி இப்போ தான் மந்த்லிலாம் போட்டு ஜெம் இப்போ தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம எடுத்து இதோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம், அந்த கன் ஸ்கின்னோட ரிவ்யூ. சரி வாங்க. ஒரே ஒரு ஸ்பின் தான் இருக்குது, போட்டோன்னே கொடுத்துருவாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, உடனே நடிக்கிறது. சரி, ஆனால் வேற லெவலான ஸ்கின்னு தான் சொல்லணும். அப்படிதான் இருக்கு பாருங்க. இந்த கன் ஸ்கின்னு வேற லெவலியா. ஆனால் என்ன கொஞ்சம் லெவல் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வெப்பன்ஸ் ஆர்மரிலாம் தேவையில்ல. எவல்யூஷன் ஸ்கின்னு ஸ்கார் லெவல் 2 அப்கிரேட் பண்ண முடியாதா? சூப்பர், லெவல் 1லேயே இருக்கட்டும். சரி வாங்க, இதோட ஒரு இது ஒன்று பார்த்துடலாம், ரிவ்யூ. கைஸ், இப்போ நம்ம ரிவ்யூ செக்ஷனில் இருக்கிறோம். சரி, ஒரு ஸ்கார் போதும், அட்டாச்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். மது லெவல் 3 மேகசின் லெவல் 3 பவர் கிரிப்பு. அப்புறம் வேற என்ன, ஸ்கோப். ஓகே, போதும், போகலாம் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு. இங்கே ஒருத்தனையும் காணும். பின்னாடி இந்த அடிக்கிறான் பாரு. ரீலோட் ஸ்பீடு வேறு மைனஸ். எங்கடா எங்க இருக்கிறான்? போயிட்டான். அடப்பா, அதுக்குள்ள அங்கே போயிட்டியாடா? இங்க இருக்கிறான் பாரு. 90 போகுது. கிட்ட இருந்து அடிச்சா மிட்ரேஞ்சில் 15-20 போகுது. ஓகே, மிட்ரேஞ்ச் 15-20 ஹெட் ஷாட். இதுலயும் 20-15, லாங் ரேஞ்சு 20-15 தான் போகுது. ஓகே, ஹெட் ஷாட் 90 போகுது. ஒரு 2-3 ஹெட் ஷாட் அடிச்சு பார்த்தா தெரியும். வெயிட் கைஸ், அப்படியே இருங்க, கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் ஸ்பீட் எவ்வளோ நேரம் ஆகுது? அதுக்கு அடிச்சிட்டானே. அழுத்தழுத்தழுத்தது. ரேட் ஆஃப் ஃபயர் பயங்கரமாக இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் பலமாக ஆடுது. ஓகே, MP40 தேவையாட்டு இருக்கு. டபுள் ஏர் வச்சு ஆடலாம் மாட்டிருக்கு இந்த கண்டு இருந்துச்சுன்னா. எங்கேயாயோ இது 90-130 போகுது கைஸ், பார்த்துக்கோங்க. பின்னாடி அடிச்சிட்டான். ஹெட் ஷாட் 90-130, கிட்ட இருந்து அடிச்சா 12-15, லாங் ரேஞ்சு 12-15. அவ்வளோதான் போகுது, வேறு எதுவும் போக மாட்டேங்குது. 25-22 அது மாதிரி தான் போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாம் இதாக ஈக்குவலாக தான் போகுது. ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா இருக்கு. ஷார்ட் ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.